படிச்சவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் சரி, இந்த 90ஸ் கிட்ஸ்லாம் ஒரே மாரி இருக்கிறத பார்த்து எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது இவங்க வந்து போயிட்டு காதல சொல்றது கிடையாது. அதாவது காதல சொல்லக்கூடாது. ஆனா, காதலிக்கிறத உணர்த்தணும். அதான் வார்த்தையால சொல்றதுக்கு ஆகாது. ஏன்னா, பேசுறது கஷ்டமா இருக்குல்ல. அதாவது எவ்வளோ படிச்சிருந்து சர்டிஃபிகேட்லாம் நெறையா வச்சிருந்தாலும், பேச வர மாட்டேங்குது. சரிங்களா? அவங்களுக்குலாம் வந்து ஏதோ கடவுளா பார்த்து ஒரு பொண்ண அமைச்சு விட்டா தான் உண்டு. இல்லாட்டி கல்யாணம் பண்றது கஷ்டம். இது வந்து 90ஸ் கிட்ஸ் வாழ்க்கை வந்து மேனுவல் கார் மாதிரி. 2கே கிட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் கார் மாதிரி. அது ரொம்ப ஈஸியா இருக்குது. ஹாய், ஹாய், ஹாய்ன்றானுங்க. ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. நான்லாம் ஒரு லேடிட்ட கூட உடனே ஃபோன் நம்பர் வாங்க மாட்டேன் தெரியுமா? அவங்க 2, 3 நாள் கழிச்சு கேட்கலாமா வேணாம் அதாவது அவங்க கேட்டுட்டு குடுக்கலன்னா என்ன பண்றதுன்னு அவ்ளோ நான் தயங்குவேன். ஆனா, இப்ப இந்த சின்ன பசங்கலாம் பார்த்தீங்கன்னா, பேச ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஃபோன் நம்பர் வாங்கிர்றாங்க. பொண்ணுங்க, பசங்களே. பேசி பார்க்குறேன். அதாவது ஒரு சீரியஸ்னஸே கிடையாது. அதாவது இந்த ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சீக்கிரம், சீக்கிரம், சீக்கிரம் அந்த நிதானம் இருக்கணும். அதாவது நம்ம 90ஸ் 90ஸ் கிட்ஸ் கிட்ட இருக்கிற அந்த நிதானம் இருக்குல்ல, நிதானம், பொறுமை, இதனால இப்படி வருமா, அப்படி வருமான்னு அந்த யோசிக்கிற தன்மை இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி. அவங்க வந்து ஸ்லோவா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து அதாவது காதல சொல்றதுக்கே ஒரு 6 மாசம், 1 வருஷம் ஆச்சுன்னா, அப்புறம் எத்தன வருஷம் கழிச்சு இவங்க கல்யாணம் பண்ணுவாங்க? எனக்கு ரொம்ப ரொம்ப காமெடியா இருந்தது. அப்புறம் அதில இன்னொரு விஷயம் தெரியுமா? இவங்க என்ன பண்ணுவாங்க, பொண்ணுகிட்ட போய் காதல சொல்ல மாட்டாங்க. ஆனா வேலை செய்ற இடத்துல எல்லார்ட்டயும் சொல்லிடுவாங்க. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ண போறேன். நான் வந்து அதாவது இங்க இவங்க 2 பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே இருக்காது. சும்மா கண்ணாலயே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ண போறேன். நான் வேலை செய்ற இடத்துலலாம் சொல்லிர்றது. அது என்ன காரணம்னா, அ நம்ம அதாவது நமக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிறது. நம்ம எல்லாத்துக்கிட்டயும் சொல்லியிருக்கோம். நம்ம இதில சீரியஸா இருக்கணும் அப்டின்ற மாதிரி. அப்படியா? எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா ஆண்களோட மனசுல என்ன இருக்குன்னே சொல்ல முடியாது. ஆனா எல்லார்ட்டயும் சொல்லிர்றது. நான் வந்து கல்யாணம் பண்ண போறேன். இந்த பொண்ண கல்யாணம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிறது. ஆனா பொண்ண பார்த்து பேசுறதில்ல. எப்படி இருக்கு? அம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இது என்னோட ஃப்ரெண்ட் வாழ்க்கையில நடந்தது. அத நாங்க எல்லாரும் சொல்லி சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அதாவது அந்த பொண்ணுக்கு வந்து அந்த பையனோட வயசே தெரியாது. அதாவது முதல்ல 35 மாரி இருந்துச்சாம். அப்புறம் 30 மாரி இருந்துச்சாம். இப்போ 25 மாதிரி ஒரு லுக் இருக்காம். நான் சொன்னேன், "அப்படின்னா நீ ஒண்ணே ஒண்ணு பண்ணு. பியூட்டி பார்லர் போ, வாக்கிங் போ, ஜிம்ல போய் சேர்ந்துரு. அதுக்கப்புறம் வயசு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு நீ மாத்திக்கோ உன்ன." ஏன்னா வந்து லுக்ல வந்து வயசு வித்தியாசம் தெரியும் இல்லையா? அதுக்காக நான் சொன்னேன். ஆனா நான் அந்த பொண்ணு கேட்டாங்க, "வாக்கிங் போலாமா 2 பேரும்?" அப்படின்னு. ஐயோ! கடவுளேன்னு நெனச்சுக்கிட்டேன். ஏன் தெரியுமா? இந்த லவ் பண்றவங்க எப்ப பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. நம்மள பேச விடவே மாட்டாங்க. "தெரியுமா? அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? இன்னைக்கு என்னாச்சு தெரியுமான்னு?" சொல்லிட்டே இருப்பாங்க. அதனால நான் சொன்னேன், சரி வரேன் வரேன்னு சொல்லியிருக்கேன்."